Hi friends, welcome to Lifestyle Chennai. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken gravy எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி, கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து 1/2 kg chicken க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கடாயில நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து 2 வெங்காயம் போல் நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் வந்து நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து வதக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகுதோ, அதாவது ரொம்ப கருகிடாமல் நல்ல நார்மலாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லியும் போட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இப்போ நம்ம எண்ணெயிலே இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியை வந்து எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா மேஷ் ஆகட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனையும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். தண்ணியோடு ஆட் பண்ணிடாதீங்க. சிக்கனை வந்து நல்லா தண்ணியை வந்து நல்லா கையில் நல்லா பிழிஞ்சு விட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தண்ணி வந்து நிறைய விடும். ஸோ அதில் சிக்கனை ஆட் பண்ணும்போது கையிலே நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அதை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூடவே நம்ம நல்லா வதங்க விடணும். அப்போ தான் வந்து அந்த சிக்கனில் வந்து ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து அது விடும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 10 நிமிஷம் விடலாம். அதில் வந்து நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் விடலாம். இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணியை நான் ஆட் பண்ணலை. ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நமக்கு வெளியில் வரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போவும் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தண்ணி வந்து நமக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கிறேன். ஆல்ரெடி அதுலேயும் தண்ணி இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து சிக்கன் நல்லா வந்து நமக்கு குக் ஆகி வரட்டும்.
இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்மெல்லும் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. சிக்கன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதால் வந்து சிக்கன் வந்து இப்போ நல்லா வெந்துடுச்சா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிக்கனில் தண்ணி வந்து கொஞ்சம் அளவுக்கு நல்லா வற்றி இருக்குது. இப்போ சிக்கனை வந்து கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கையிலே நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சிக்கன் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பெப்பர் வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெப்பர் வந்து தாராளமாக கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு போட்டுட்டு இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே அந்த மிளகுலாம் அப்படியே வந்து நல்லா இறங்கி சிக்கனில் வந்து நல்லா இறங்கி சாப்பிட ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கடைசியாக இறக்கும் போது தான் நீங்கள் வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நல்லா பெப்பரெல்லாம் நல்லா மிளகுலாம் நல்லா ஊறி நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நமக்கு சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.